வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரேஷன் கடையுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தாச்சு. அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான தருணம் வந்தாச்சு. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக மிக விரிவாக்கமாக A to Z நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படி வந்தது, இது எப்படி செலக்ட் பண்ணாங்க, இன்டர்வியூ இன்னும் ஒரு சில மாவட்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும், எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அறிவிப்பு கொடுக்கறதுக்கு டோட்டலாக எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆஃபீஸர் இருக்கக்கூடிய இடத்துல நேரடியாக போய் கேட்ட தகவல்களையும் ஒன்ஸ் அந்த பதிவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். பொறுமையாக கேட்டுக்கோங்க. நான் தான் வந்து சொல்லியிருப்பேன் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பேசின ஆடியோவை பார்த்தா அவங்க வந்து சிக்கல் வர நேரிடும் அப்படிங்கிறத என்கிட்ட முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. நான் அதை வந்து போடலை, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதி அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் சில அப்டேட் எல்லாமே ரேஷன் சம்மந்தப்பட்டதும், அதேமாதிரி இந்த சத்துணவு அங்கன்வாடின்னு சொல்லக்கூடிய அது சம்மந்தப்பட்டதும், காலை உணவு திட்டம் அது சம்மந்தப்பட்டதும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். வீடியோவை பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக மிக தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கீழே கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த அங்கன்வாடியை பற்றி. அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அறிவிப்பு கொடுப்பாங்க, நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கோம், எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கிறது, அதை எப்படி வாங்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே வெளியிடுவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அதாவது இந்த அங்கன்வாடியில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை பள்ளிகள் காலியாக இருக்குதுங்கிற எண்ணிக்கையை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமளே வந்து டபுளாக பண்ணிக்கலாம். இப்போ 5 பள்ளின்னா 3 பேரை கணக்கு வச்சுக்கோங்க. 5 வேக்கண்ட்டு 15. ஓகேங்களா? அதுமாரி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அறிவிக்கிறது யூனியன் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு தகவல் வரும். யூனியன் ஆஃபீஸ் மூலமாக தான் அறிவிப்பு வெளியிடுவாங்க. யூனியன் ஆஃபீஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான போர்ட்டல் எழுதி ஒட்டுவாங்க. வெளியே என்ன எழுதி ஒட்டுவாங்க அப்படின்னா, சத்துணவு வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு ஒட்டுவாங்க. ஒரு சில யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான வேர்டு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி சமையல் உதவியாளர் பதவிக்குண்டான விண்ணப்ப படிவம் இங்கே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு தெளிவாக எழுதுவாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல சத்துணவு பதவிகளுக்கான சமையல் உதவியாளர் பணிகளுக்குண்டான படிவம் இங்கு துவங்கப்படுகிறது அப்படிங்கிற மாரி, அதாவது அவங்களுக்கு ஏற்றார் போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி அமைச்சு ரெடி பண்ணிக்குவாங்க. முதல்ல யூனியன் ஆஃபீஸில் அறிவிப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, யூனியன் ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கும், எப்படி நாங்கள் தகவல் தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு ஒன்று உண்மை தானே, நீங்கள் இருக்கிறத ஒரு இடத்துல இருப்பீங்க, யூனியன் ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கும், அதை எழுதி மட்டும் ஒட்டிடுவாங்க. ரொம்ப பெரிய நல்லா 12க்கு 16 பெரிய கட் அவுட் அடிச்சுன்னா ஒட்ட மாட்டாங்க. சும்மா ஒரு துண்டு சீட்டில் யாருமே பார்க்காத இடத்துல அது வந்து ஒட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் கேஸ் கொடுத்துடக்கூடாதுல்ல, கேஸ் கொடுத்து மறுபடியும் இதை நிறுத்திடக்கூடாதுல்ல.
அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் ஆஃபீஸில் ஒட்டுவாங்க. அது எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ யூனியன் ஆஃபீஸில் ஒட்டுறாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா உங்களை ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார், டீட்டெயிலாக பாயிண்டாக கேட்டிருந்தார். அவர் வந்து கேட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு இந்த கமெண்ட் வந்து டெலீட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க இதே இஷ்யூ வந்துடும்ல அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு, அது ஒன்றும் இஷ்யூ வந்துடுன்ட்டு அவர் நீங்கள் பார்த்து படிச்சுட்டு நீங்கள் ஒன்று டெலீட் பண்ணியிருக்கனாரு. நான் வந்து பார்த்து படிச்சுட்டு நான் வந்து ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன், டெலீட் பண்ணல, ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் டெலீட் பண்ணிடுவேன். அவர் வந்து பாயிண்டாக போட்டு எழுதியிருந்தார், ஒரு 10 பாயிண்ட்டு சம்திங். அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்படி யூனியன் ஆஃபீஸில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நாங்கள் இருக்கிறது இங்கே, யூனியன் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அவங்க இப்படி பண்ணுறாங்க, எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். எந்தெந்த யூனியன் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அறிவித்தாலுமே நம்மளுடைய சேனலில் உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் செஞ்சுருவோம். உடனடியாக நீங்கள் வந்து தெரியப்படுத்திடுவோம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒன்றும் வந்து ஒபே பண்ணிக்க தேவையில்லை. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன டாபிக் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பப்போ வரப்போகுது, எந்தெந்த டிஸ்ட்ரிக் வரப்போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணிப்பேட் அந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு உடனே தெரியப்படுத்தலாம், ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே பண்ணி தெரியப்படுத்தலாம். அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதனால் போஸ்ட்மேனை நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கணும், அதாவது தெரிஞ்ச முகம் மாரி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த லெட்டர் வரக்குள்ள சில முரண்பாடுகள் நடைபெறலாம். அங்கே வந்தால் தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நான் வேறு எங்கே சொல்லி வச்சு இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலத்துக்கு டக்குன்னு வந்துடும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக இதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் போஸ்ட் வந்திருக்கா, உங்களுடைய அட்ரஸுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத மெயினாக செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, ஓகேங்களா? அடுத்தது என்ன கவனிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் ஏதாச்சும் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லணும். இல்லைன்னா வந்து வச்சுக்கோங்களேன், அது பின்னாடி உங்களுக்கு இஷ்யூவாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்தது வந்து நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு, எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வராத மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஏதாச்சும் மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறையா விதமான நண்பர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வரக்கூடிய எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஓரளவுக்கு மைண்டில் செட் பண்ணி, அதேமாரி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ மைண்டாக, அதாவது நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். ஒரு டென்ஷனில் இருக்கிறப்ப, ஒரு கோவத்தில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது, பிரெயின் வந்து எடுத்துக்காது. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னா உடனடியாக நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம்.
ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியே இருக்குது. ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு வரல அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் தெரியப்படுத்துங்க. அதை தொடர்ந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் பல விதமான அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக காத்துட்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அங்கன்வாடியெல்லாம் அறிவிக்க போகிறாங்க. ஒன் பை ஒன்னாக அறிவிப்பு வரும். அடுத்தது வந்து நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கெலாம் யார் விண்ணப்பிச்சிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு மெரிட் லிஸ்ட் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 350 மார்க் எடுத்தவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து நிறைய விதமான அப்டேட் தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.